2026 தேர்தலில் உங்க கட்சி தாவேக்காவோட கூட்டணி எங்கள் கூட்டணியெல்லாம் நான் உங்களுக்கு பலமுறை பல ஊடகங்களில் சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணியெல்லாம் நாங்கள் டிசம்பர் மாதத்தில் தான் உறவு முடிவுக்கு வர முடியும். ரெண்டு யாரை வருது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்க சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி. ஆனால் உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு வந்து அது வந்து என்னாச்சுன்னா உச்சநீதிமன்றம் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு, நேற்றுக்கு வந்து தாவேக்கா சார்பா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி 41 பேர் இறந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் கொண்டு போயிருக்காங்க. இந்த வழக்கையும் எதிர்த்து தமிழக அரசு மேல்முறை செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து சிபிஐ எதிர்த்து மேல்முறை செய்யறதுக்கான காரணம் இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலையும் காவல்துறை இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்கிறப்ப தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டுக் கொடுத்து விடக்கூடாது என்கிற காரணத்துக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும், அதுக்கு முன்னாடி அம்மாவுடைய அரசாங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு முன்பு இருந்த அரசாங்கங்களும் சரி, தமிழ்நாட்டு காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அது தேவையில்லைன்னு கேட்பாங்க. இதற்காக நான் உடனே திமுக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. நான் யதார்த்தத்தை பேசக்கூடியவன், நடுநிலையாக பேசக்கூடியவன், நான் ஒரு கட்சியின் தலைவருங்கிறத தாண்டி ஒரு பொதுமக்கள் இடத்துல இருந்து ஒரு குடிமகனாக சிந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதை வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில் பிஜேபியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோதும், இங்கே அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்பு கலைஞர் இருந்த போதும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி, பேரறிஞர் அண்ணா வந்து 67 என்ன அவருடைய கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அந்த முறையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும், தயவு செய்து நீங்கள் ஏதோ திமுகவோட கூட்டணி போறதுக்காக பேசுறேன்னு சொல்ல வேணாம். இது வந்து தேர்தல் வரப்போ அதுல என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை சொல்றேன்னா, எனக்கு உண்மையிலே வந்து நான் சிரித்துக் கொள்வேன். நான் ஒரு கருத்தறிக்கை கேட்கிறப்ப, ஒரு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிறோம், கூட்டணி நாங்க அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒன்றையெல்லாம் நீங்க யோசிங்க. ஆனா நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க.